மேட்டூர் அணையில் போதிய அளவு தண்ணீர் இருப்பின் ஆண்டுதோறும் இதே நாளன்று குறுவை சாகுபடிக்காக திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் நிலைமை வேறாக இருப்பதால் கடந்த 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு மேட்டூர் அணை இன்றைய தினம் திறக்கப்பட்டதில்லை. இதனால் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி பொய்த்துப் போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டதாக மனம் குமுறுகின்றனர் விவசாயிகள். இப்போ அது 6வது ஆண்டு. இந்த ஆண்டு தண்ணி ஜூன் 12 திறக்க வேண்டிய தண்ணி திறக்கலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனி வரும் இப்போ நாங்கள் எப்படி வாழ்வாதாரம் பண்ணுவோங்கிறதே தெரியாது. ஒரு நல்லது கெட்டதெல்லாம் பண்ண முடியல இது வரையும். இப்போ இன்னும் ஒரு காலங்கள் நாங்கள் பட்டினி கிடந்தே சாகக்கூடிய சூழல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. எங்களை எப்படி விவசாயிகள் என்ன பண்ண போகிறாங்க? காவாந்து பண்ணுறதுக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சு எங்களுக்கு தண்ணியை பெற்றுத்தரத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கும் அளவுக்கு மேட்டூர் அணையில் போதிய அளவு நீர் இருப்பு இல்லை என்று பொதுப்பணித்துறையினர் கூறியுள்ளனர். இதன் விளைவாக குறுவை சாகுபடியை மறக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஜூன் 12 தண்ணி வரும்னு எதிர்பார்த்ததுனால மாறி போச்சு. குறுவை கிடையாது. எங்களுக்கு சம்பா ஒருபோக சாகுபடி செய்வதற்கு மத்திய அரசு, கர்நாடக அரசுகிட்டேருந்து தண்ணி வாங்கி கொடுத்தா இந்த விவசாயிகள் நாங்கள் எதுவும் உயிர் வாழ முடியும். இல்லைனாக்கா இந்த ஆண்டு போயிடுச்சுனாக்கா சென்ற ஆண்டு 222 பேர் தான் இறந்துருக்குறாங்க. இந்த வருஷம் எண்ணிக்கை கூடி போயிடும். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே டெல்டா பகுதி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் பாலகிருஷ்ணன் மற்றும் காதர் ஹுசைன்.